السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் வரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்னைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு ஜனநாயகம். நாடுகள் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. ஒரு சில நாடுகளை ஜனநாயக நாடு என்று சொல்லுவார்கள். ஒரு சில நாடுகள் மன்னராட்சி என்று சொன்னால் அப்படியே பரம்பரையாக இப்போ துபாய், கத்தாரு, சவுதி இது போன்ற நாடுகள் எல்லாம் ஜனநாயக ஆட்சி கிடையாது. மன்னர் தான் ஆட்சி செய்வார். ஒரு மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருப்பா, அவர் இறந்து விட்டால் அவருடைய தம்பி, அவருக்கு வாரிசு இல்லைன்னா தம்பி, இல்லைன்னா வாரிசு, இப்படியே வரக்கூடியதான் மன்னர் ஆட்சி. அங்கே எதையுமே நாம் சொல்ல முடியாது, செய்ய முடியாது. மன்னர்கள் எந்த சட்டத்தை போடுகிறார்களோ அந்த சட்டத்தை தான் அந்த நாட்டிலே வாழக்கூடிய அந்த ஊர் மக்களாக இருந்தாலும், வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்யக்கூடிய மக்களாக இருந்தாலும் அந்த சட்டங்களை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். இன்னொன்று இருக்கிறது ஜனநாயகம். ஜனநாயகம் என்று சொன்னால் ஓட்டு போட்டு அந்த தலைவர்களை தேர்ந்தெடுப்பது. அப்படி பல நாடுகள் இருக்குது. அதில் நமது இந்தியாவும் ஒரு ஜனநாயக நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இந்தியாவில் இந்த இந்தியா உருவாவதற்கு மிகப்பெரிய காரணமே இஸ்லாமிய பெருமக்கள் தான். ஆனால் சன்னமாக கொஞ்சமாக அது இன்றைக்கு மாற்றப்பட்டு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்தளவு என்று சொன்னால் இந்தியாவுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது உண்மை அல்ல. வரலாறுகளை புரட்டி பார்க்கிற சமுதாயம் இஸ்லாமிய மக்கள் தான் உயிரையும் கொடுத்தார்கள், பொருளையும் கொடுத்தார்கள், நேரத்தையும் கொடுத்தார்கள், சொத்தை கொடுத்தார்கள், சுகத்தை கொடுத்தார்கள் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக என்பது திட்டவட்டமான உண்மை. அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் அரசியல் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் இந்த ஓட்டு போடுவதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாமிய மக்கள் இதில் எப்படி நடைமுறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது ஷஹாதா என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஓட்டு போடுறதுங்கிற ஒரு சாட்சி சொல்வது போல. ஒமை யக்துமு ஷஹாதா, யார் இந்த ஷஹாதத்தை மறுப்பார்களோ ஃபைன்னஹு ஆசிமுல் கல்பா, அவன் மிகப்பெரிய பாவி என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது.
இந்த தேர்தலை பொறுத்தவரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு நிலைப்பாடுகள் மக்களிடத்துல. ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, யாருக்கு ஓட்டு போட்டால் நமக்கு என்ன கிடைக்க போகுது, நம்ம சம்பாதிச்சாதான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. சிலர்கள் அந்த கட்சியுடைய மேல இருக்கக்கூடிய அந்த வெறியின் காரணமாக அவன் கெட்டவனா நல்லவனா அதெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு இந்த கட்சி தான் வேணும். ஒன்றும் சில பேர்களை நியாயமான முறையிலே வாக்களிப்பார்கள். இப்ப எந்த கட்சி செய்து கொண்டிருக்கிறது, யார் வந்தால் நமக்கு நன்றாக இருக்கும் என்பதையெல்லாம் யோசித்து சிந்தித்து தங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அந்த கட்சிக்கு இடுவார்களே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை அன்பானவர்களே, இப்படி பல்வேறு பிரிவுகளாக நாம் இருக்கக்கூடாது. மாறாக நாம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து நல்லவர்களை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு முயற்சியையும் ஈடுபாட்டையும் நம்ம கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உங்களிடத்தில் நான் பணியோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நம்மளை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? உலக அரங்கிலும் சரி, இந்தியாவிலும் சரி, தமிழகத்திலும் சரி, அன்பான பெருமக்களே, நம்மை கெட்டவர்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும், ஜனநாயகம் என்று ஒரு படம் வெளியாகி இருக்கிறது. அதில் சொன்னார்கள், மதுரையில் இருக்கக்கூடிய மாட்டுத்தாவணி, மீனாட்சி அம்மன் கோவில், அதுபோல கோரிப்பாளையம் என்று பிரபலமான இடங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் இஸ்லாமிய மக்கள் குண்டு வைப்பதாக, தாடி வைத்தவர்கள், தொப்பி வைத்தவர்கள் அங்கே குண்டு வைத்த இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சாகடிக்கக்கூடிய ஒரு காட்சியை அந்த படத்திலே படமாக்கியிருக்கிறார். இது நமக்கு சாதகமான விஷயமா? இல்லை, மிகப்பெரிய ஒரு பாதகம். ஆனால் இந்துக்கள் கூட இன்றைக்கு புரிந்து கொள்கிறார்கள், இஸ்லாமிய மக்கள் மிக அழகானவர்கள், மிக நன்னடத்தை உடையவர்கள், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள், நல்ல பேணுதல் உள்ளவர்கள், மற்றொரு இரக்கம் உள்ளது என்பது அவருக்கு கூட தெரியும். இருந்தாலும் இப்படிப்பட்ட விஷயத்தை திரும்ப திரும்ப அவரிடத்திலே காட்டுகிற பொழுது அவருடைய உள்ளங்களும் மாறக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா படிப்பு எல்லோரிடத்திலும் இருக்கிறது. ஆண்களும் சரி, பெண்களும் சரி, மிக மிக உயர்தரமான படிப்பை எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், படித்து முடித்து விட்டார்கள். ஆனால் அவரிடத்திலே ஒழுக்கம் இருக்கிறதா என்று சொன்னால் ஒழுக்கம் இல்லை. ஆங்கிலத்திலே டிசிப்ளின் என்று சொல்லுவார்கள், அரபியிலே அதப் என்று சொல்லுவார்கள். இந்த ஒழுக்கம் இருக்கிறதா என்று சொன்னால் மிக கம்மியாகத்தான் இருக்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இபாதத்தை சொல்லுவதை விட இபாதத்துக்கு நெருக்கமாக ஒழுக்கத்தையும் நமக்கு சொல்லித் தந்தார். ஒழுக்கம்னா என்ன முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் செய்வதுதான் ஒழுக்கம். இப்ப கடமையான தொழுகை, அந்த தொழுகையை நாம் செய்வது அது ஒரு ஒழுக்கம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்கள் மீது அன்பு பாராட்டவில்லையோ, மரியாதை செலுத்தவில்லையோ, அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அதுதான் ஒழுக்கம். அன்பானவர்கள், பெரியவங்க வர்றாங்களா, நம்ம உட்கார்ந்தா எந்திரிச்சு அவங்களுக்கு இடம் கொடுக்குறது. சின்ன பிள்ளைங்க போறாங்களா, மிரட்டாம அஸ்ஸலாமு அலைக்கும்பா, என்னப்பா செய்யற தம்பி, ஓதுறியா, படிக்கிறியா, என்ன ஒரு அன்போடு பேசுவது, இது ஒரு ஒழுக்கத்தில் ஒரு விஷயம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் இந்த சமுதாயத்தில். இபாதத்துகள் ஏராளமாக இருக்கிறது, நம்மிடத்திலும் இருக்கிறது, எல்லா மக்களிடத்திலும் இருக்கிறது. ஆனால் ஒழுக்கம் இருக்கிறதா, டிசிப்ளின் இருக்கிறதா, அந்தந்த நேரத்தில் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று இருக்கிறதா? இல்லை. நேரத்தான உறுதியிலே சொல்வார்கள், ஆஜ் காக்காம் கல்பர் நட்டால் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு வேலைக்கு இன்னைக்கே செஞ்சுட்டு நாளைக்கு செய்யாத, நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு பார்க்கலாம். லொஹர் தொழுக ஒருத்தர் வரல, என்னங்க தொழுக வரல, நாளைக்கு லொஹருக்கு வர்றேன் என்று சொல்லக்கூடாது. இன்றைக்கு அசருக்கு வருவேன் என்று சொல்லுவதுதான் ஒழுக்கம். சமூகத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களை கண்ணியம் தர வேண்டும், இது ஒரு ஒழுக்கம். பெண்களை மதிக்க வேண்டும், இது ஒரு ஒழுக்கம்.
அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை விட்டெல்லாம் தவிர்ந்திருப்பது ஒரு ஒழுக்கம். எதையெல்லாம் ஏவினார்களோ அதையெல்லாம் செய்வது ஒரு ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்களை விட பெண்கள் மிக மோசமாகி கொண்டிருக்கிறார். படிப்பு என்ற பெயராலே இன்றைக்கு ஒழுக்கம் இல்லாத சமுதாயமாக, மானங்கெட்ட சமுதாயமாக, ஈனங்கெட்ட சமுதாயமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. என்பானவர்களை யாரும் வருத்தப்படக்கூடாது. இன்றைக்கு காலேஜுக்கு போகக்கூடிய பெண்கள் யாரோடவும் பைக்கில் போகலாம், இதெல்லாம் ஒரு தவறா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. பிக்னிக்கு போய் யாரோடவும் தங்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. எந்த அளவுன்னு சொன்னால் பெற்றோர்களே அவர்களை டூருக்கு அனுப்பி விடுகிறார்கள், அந்நிய ஆண்களோடு அந்நிய பெண்களோடு. இதெல்லாம் இப்ப செய்யாம எப்ப செய்ய போறோம்? 90 வயசுலயா செய்ய முடியும்? ஜாலியாக போன இடத்திலே கையை குறித்து கொண்டு ஊட்டியிலும் குற்றாலத்திலும் இன்னும் கொடைக்கானலும் உலா வருகின்ற ஒரு அசிங்கமான ஒரு சூழ்நிலையை இந்த சமூகம் இன்றைக்கு ஒழுக்கம் இல்லாத மூலமாக கையில் எடுத்து சுற்றி கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு இந்த சமூகம் சினிமாவிலே மூழ்கி விட்டது. எதுலங்க மூழ்கி போச்சு? சினிமாவில். அதுவும் குறிப்பாக 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய வாலிபர்களும் வாலிப பெண்களும் சினிமாவை பற்றி பேசாத நேரமே இல்லை, சினிமாவை பார்க்காத நேரமே இல்லாமல் ஆகிவிட்டது. முந்தா நாள் கூட நான் பஸ்ஸில் பயணித்து வருகிறேன். இரவு ஒரு 11:30 மணி இருக்கும். பஸ் கிடைக்காம நின்று உட்கார்ந்துட்டு வர்றேன். எனக்கு முன்னாடி 3 பெண்கள் அழகான முறையில் புர்கா அணிந்து கொண்டு வருகிறார்கள். நீ கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எங்க போயிட்டு அவங்களே பேசிக்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு போறாங்க. எங்க போறாங்க? ஹஜ்ஜிக்கு போயிட்டு பயானு கேட்டுட்டு வர்றாங்க. ஹஜ்ஜுடைய பயானு கேட்டு பேசிட்டு வர்றாங்க. நல்லா பயன் பண்ணாங்க, நம்ம அதை எடுத்து வைக்கணும், இதை எடுத்து வைக்கணும், பொட்டியெல்லாம் முன்னாடியே கொடுக்க சொல்லிட்டாங்க என்று பேசி கொண்டு வருகிறார்கள். நான் சந்தோஷப்படுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்லை. கொஞ்ச நேரத்தில் 3 பேர் 3 ஃபோன் எடுத்துட்டாங்க. எடுத்து டக்கு 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 ஒருத்தர் சினிமாவை பார்க்குறா, ஒருத்தர் ஃபேஸ்புக்கை பார்க்குறா, ஒருத்தர் யூடியூப்பை பார்க்குறா. சவுண்டாக சரியான சவுண்டு. பக்கத்தில் ஆள் இருக்கிறாங்களே. 3 பெண்கள் சேர்ந்து உட்காந்து 3 பேர் ஆளுக்கு ஒரு ஃபோன். எத்தனைக்கு மணிக்கு? இரவு 12 மணி இருக்கு. இதுதான் ஒழுக்கக்கேடு. நீ ஹஜ்ஜிக்கு போய் பயான் கேட்டு என்ன செய்ய போற? உம்ராவுக்கு போய் பயான் கேட்டு என்ன செய்ய போற? ஒழுக்கம் இல்லாத ஒரு தன்மை இங்குதான் இருக்கிறன்னு சொன்னால் அந்த புனிதமான பூமியில் போயுமா இருக்கணும்? எப்படிப்பட்ட இடத்துக்கு போறோம்? அதுவே தான் நான் ஹாஜிகளுக்கு சொல்லுவேன், தயவு செய்து போனை தேவைக்கு மாத்திரம் நீங்கள் பேசுங்கள். மற்ற நேரத்தில் நீங்க பேஸ்புக்கு பார்க்கறது, அதை பார்க்கறது தயவு செய்து பார்க்காதீங்க. அதனால உங்கள் நன்மைக்கு இழந்து விடுவீர்கள். அல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பயம் உங்களுக்கு சென்று விடுகிறது. உலக ஆசைகளும் மோகங்களும் உங்களுக்கு வந்து விடுகிறது. எனவே இந்த சினிமாவுடைய மோகம் இன்றைக்கு கண்ணை மறைத்து நாம் யாரு பின்னாடி செல்லுகிறோம், எதற்கு செல்லுகிறோம், இது தவறா, இது சரியா என்று கூட இன்றைக்கு சிந்தனை செய்வதற்கு கூட நம்முடைய வாலிபர்களுக்கு வாலிப பெண்களுக்கு நேரம் இல்லை. கூத்தாடி பின்னாடி போறியே, அவன் எவ்வளவுலாம் நம்மளை பற்றி அசிங்கப்படுத்தி படம் எடுத்திருக்கிறான், எவ்வளவு கேவலப்படுத்தியிருக்கிறான், எவ்வளவு கொச்சைப்படுத்தியிருக்கிறான். இஸ்லாமை கண்டா தீவிரவாதி, பயங்கரவாதி என்றெல்லாம் சொல்லுகிறானே, அவன் பின்னாடி போறதுக்கு எப்படி இந்த சமுதாயத்துக்கு மனம் வருகிறது? நம்மளை ஒருத்தர் லேசாடே அப்படின்ட்டான், என்னைய வாடா போடான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பல வருஷமா பேசாம இருக்கிறோம். இப்ப நம்மளை பேசுனா பரவாயில்லை, நம்ம இஸ்லாத்தை பத்தி பேசுனா, நம்மளை பத்தி பேசுனா கோபம் இருக்கு, இஸ்லாமத்தை பரவாயில்லையா? இஸ்லாம் மக்கள் அப்படிப்பட்டவர்களா? இல்லை. இஸ்லாம் மக்கள் தூயமானவர்கள், தூயமானவர்கள், சுத்தமானவர்கள். அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த அந்த குரோதத்தை எல்லாம் 10 ஆண்டுகளிலே ஒண்ணு இல்லாமல் ஆக்கி நண்பர்களாக ஆக்கினார்கள். அதுதான் ஒழுக்கத்தின் சிகரம். இல்ல, நான் பேச மாட்டேன், என்னுடைய வயலிலே என்னுடைய ஆடு மேய்ந்து விட்டது, இவனுடைய மாடு மேய்ந்து விட்டது, இவனுடைய ஒட்டகம் மேய்ந்து விட்டது என்று சொல்லுகின்ற காலகட்டத்திலே இறந்து போகின்ற பொழுது மகனை அழைத்து சொல்லுவார், அருமை மகனே, நான் இறந்து போகிறேன், 1 நாளோ 2 நாளோ, நான் மௌத்தாகிவிட்டால் இந்த குடும்பத்தை விட்டு விடாதே.
அவனை பழி வாங்கு, அவன்கிட்ட சண்டை போடு. எதுவரை என்று சொன்னால், நான் மௌத்தா போற இல்லை, நீ மௌத்தா போற வரைக்கும் சண்டை போடு. இப்படி வாழை ஏடி வாழையாக வம்சாவளியாக இருந்த சண்டைகளை, குரோதங்களை, பிரச்சனைகளை அத்துணையுமே பெருமானார் கருவறுத்து, அதையெல்லாம் சரியல்ல, ஒழுக்கம் என்று சொன்னால் மன்னிக்க வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும், பெரியவர்களை மதிக்க வேண்டும், சிறியவர்களுக்கு அன்பு பாராட்ட வேண்டும், பெண்களுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுக்க வேண்டும், அவர்களை அடிமைகளாக நடத்தக்கூடாது போன்ற விஷயங்களை எல்லாம் அண்ணல பெருமான அந்த சமூகத்துக்கு சொன்னார்களே. அப்படிப்பட்ட இஸ்லாத்தை எவ்வளவு கேவலமாக சொல்லுகிறார். ஆனால் அல்லாஹ் ஒன்றை சொல்லுவான், நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் இஸ்லாத்தை யாராலும் அழிக்க முடியாது. இஸ்லாமிய மக்களை வேண்டுமானால் அழிக்கலாமே தவிர இஸ்லாத்தை உங்களால் ஒருபோதும் அழிக்க முடியாது. காரணம், இஸ்லாம் என்பது அணையா விளக்காக இருக்கிறது. நூர் அல்லாஹ் வலவ் கரிஹல் முஷ்ரிக்குன். அல்லாஹ் சொல்லுவான், பூ என்று வாயினால் ஊத பார்க்கிறார், இஸ்லாத்தில் ஜோதியை ஒருபோதும் ஊத முடியாது, அது ஒருபோதும் அணையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் நம்முடைய கெட்ட நடத்தையின் மூலமாக, ஒழுக்கமின்மையின் மூலமாக இன்றைக்கு இந்த சமூகம் யார் பின்னாடியே சென்று கொண்டு இஸ்லாத்தை கேவலப்படுத்துவதற்கு அவர்களும் ஒரு காரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவன்கிட்ட போய் கேட்டா, ஏப்பா இப்படிலாம் படம் எடுக்கிற, டைரக்டர் அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்றான், ஏன் பின்னாடி இருக்கிற இஸ்லாம கூட்டம் தான், அவன்லாம் ஒண்ணுமே சொல்லலையே, நீங்களும் அது மாதிரி பொத்திக்கிட்டு போங்க, ஏன் கேட்குறீங்கிறாங்க. அப்ப பின்னாடி போறவங்களை வெட்டணுமா இல்லையா? இல்ல, கொஞ்சம் கூட அந்த ஈரம் இல்லையே உள்ளத்துல, ஈமானுடைய உணர்ச்சி இல்லையே. எதற்கு உனக்கு பொறுக்கா, எதற்கு உனக்கு தொப்பி, எதற்கு உனக்கு தாடி, எல்லாவற்றையும் வலித்து விட்டு அம்மனமாக பின்னாடி போ, யாரும் நீ கேட்க போறதில்லை. இந்த கோலத்திலே இருப்பவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியும் அவசியம் இல்லை, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் கூட்டத்தை பார்த்து யாரும் பயந்து விட வேண்டாம், எண்ணிவிட வேண்டாம். கண்டிப்பாக இது தோல்வியைத்தான் தழுவக்கூடியதாக இருக்கிறது. அரசியலில் உள்ளவர்கள் யாரும் சரி என்று சொல்ல முடியாது, ஆனால் பரவாயில்லை, இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஷஹாதத், அந்த வாக்குரிமையை நாம் இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிற 23ஆம் தேதி வியாழக்கிழமை கண்டிப்பாக நல்லவர்களுக்குத்தான் நாம் ஓட்டு போட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். அதே போல உங்களுடைய இளவல்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஓட்டு உரிமையாகக்கூடிய அந்த வாலிபர்கள், வாலிப பெண்கள், உங்களுடைய மனைவி மக்களிடத்திலே சொல்லுங்கள், இப்படியெல்லாம் நடக்குத, ஏன் அவங்க பின்னாடி நீங்க போறீங்க? ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், 2 தடவை வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. இப்ப நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க என்ன சிஎம் ஆக்கிடலான்ற முடியுமா? ஒரு பேச்சுக்கு சொல்ற அஜத்துக்கு இந்த ஆசை வச்சா நினைக்காதீங்க. எல்லாம் நினைக்கிறோம், அஜத்தை சிஎம் ஆக்கிறோம், முடியுமா? என்ன ஆட்சி பண்ண முடியுமா? அதற்கென்று ஒரு தகுதி, அதற்கென்று ஒரு அனுபவம், அதற்கென்று ஒரு பல்வேறு விஷயங்களுக்கு. அரசியல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த காலத்துடைய இஸ்லாமிய அரசியல் வேறு. கட்டுப்பட்டார்கள் அனைவர்களும். பெருமானார் சொல்லிவிட்டார்களா, உடனே அங்கு என்ன செய்தார்கள்? கட்டுப்பட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்களா, கட்டுப்பட்டார்கள். இங்கு அப்படி அல்ல, நீ ஒன்று சொன்னா நான் ஒன்று சொல்லுவேன், நான் ஒன்று சொன்ன நீங்க ஒன்று சொல்லுவேன். கெட்டவர்கள், தொழுகாதவர்கள் கெட்டவர்கள் என்பதை ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மாமேதை அவர்கள் ஒரு மனிதனை வீட்டுக்கு அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்து தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்லுவார்கள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, இவருக்கு நீ சாப்பாடு கொடு என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விடுவார்கள். ஆன்மீகத்தில் மிக உயர்ந்தவர்கள் ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த அம்மா உள்ள நுழைஞ்ச உடனே கேட்குது, நீங்க தொழுவீங்களா அப்படின்னு கேட்டுச்சு அவர்கிட்ட. இந்த சாப்பிட வந்தார்ல அவர்கிட்ட, அவர் சொன்னார், நான் தொழுகலான்ட்டு கிடையாது. அப்படியா, நான் உனக்கு சாப்பாடு தரக்கூடாது, இருந்தாலும் நீ ஒரு விருந்தாளியாக ஆகிவிட்டாய், என்னுடைய கணவரும் சொல்லிவிட்டார், ஆகவே உனக்கு நான் சாப்பாடு தருகிறேன் என்று சொல்லி நாய் சாப்பிடக்கூடிய அந்த பாத்திரத்திலே உணவை போட்டு அந்த மனிதருக்கு அந்த அம்மா கொடுக்கிறார். நல்லா சிந்திக்கணும், என்னடா ஒரு மனிதனை இப்படி கேவலப்படுத்த நினைக்காதீங்க. தொழுகைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை தான் எண்ணி பார்க்குகிறோம்.
உடனே அவன் சாப்பிட்டு முடிச்சுக்கிறான். சாப்பிட முடிகின்ற பொழுது கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்குள்ளே வந்து விடுவார். வந்தவுடனே கேட்குறாங்க, என்னம்மா இதில் சாப்பாடு கொடுத்துருக்குறிய? ஆமாங்க, அவன் தொழுவாதவனை கொண்டாந்து நீங்கள் விட்டுருக்கீங்கள, எல்லா பறக்கத்தும் போயிடுமே. சரி, இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டீங்களா, உங்கள் பேச்சை கட்டு பண்ணுங்கிறக்காக வேண்டி நான் உணவை கொடுத்தேன் என்று அந்த அம்மா சொல்லுகின்ற பொழுது கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார்கள், அந்த பாத்திரத்தை உடைத்து விடு என்று சொல்லுவார். நீ சாப்பாடு கொடுத்தியல்ல, அந்த பாத்திரத்தை உடைச்சு போடு. ஏன் உடைச்சு போடணும்? இவன் சாப்பிட்ட பாத்திரத்தை இனிமேல் நாய் கூட சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் அக்பர். பாருங்க எவ்வளவு பெரிய ஒழுங்கினம். பாருங்க, ஒரு தொழுகலைன்னா எவ்வளவு பெரிய குற்றம். அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், மறுமையை பார்க்க வேண்டும், சொர்க்கத்தை பார்க்க வேண்டும். நரகத்துடைய தீமை என்ன? நரகம் இப்படி வெயிலே சுட்டு எரிக்கிறதே, மறுமையுடைய வெயில் எப்படி இருக்கும்? இந்த சிந்தனை எல்லாம் இன்னைக்கு யாருக்கும் கிடையாது. தொழுகை கூடியவர்களும் தொழுகையை விட்டு விட்டு ஓடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான ஒரு ஒழுங்கினம் தான் இன்றைக்கு இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. படிப்பு இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் படிப்பை கேட்க மாட்டான், பண்பைத்தான் அல்லாஹ் நாளைக்கு வறுமையிலே பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். படிப்பு இருந்தாலும் அன்பான பெருமக்களே, ஒழுக்கத்தை உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய சமூகத்திலே, உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே நீங்கள் கொண்டு வாருங்கள். ஒழுக்கம் விழுக்கம் தரும், உயிரிலும் ஓம்பப்படும் என்று சொல்லுவார்களே, உயிரை விட மேலாக கருதப்படுவதுதான் ஒழுக்கமாக நன்னடத்தையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நஃபீசத்துல் மிஸ்ரியா வரலாற்றை நாம் சிந்திக்க வேண்டும். இவங்க யார் தெரியுமா? ஹசன் ரலியல்லாஹுடைய மகள், ரசூலுல்லாஹுடைய பேரனுடைய மகள். இவர்கள் மிஸ்ரிலே வாழ்ந்து வருகிறார்கள். இளம் பெண்மணி, ஆனால் இறையச்சத்திலே மிகுந்த உச்சாணி கொம்பிலே இருந்தார். அந்நிய ஆண்களை பார்க்க மாட்டார்கள், தேவையில்லாமல் பேச மாட்டார்கள். எப்பொழுதுமே அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள், தொழுவார்கள். நல்ல நடத்தை உள்ள ஒரு பெண்மணியாக இருக்கிறார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹுடைய அந்த வாரிசாய்ச்ச இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷாஃபி மதுஹபுடைய இமாம் முகமது இத்ரீஸ் அவர்கள் 54 வயசு தான் வாழ்ந்தாங்க. சுருக்கமான வயசு தான். அவர்கள் இந்த தீனுக்காக, இந்த சமூகத்துக்காக, இந்த மக்களுக்காக எத்தனையோ கித்தாபுகளை எழுதினார்கள், எத்தனையோ சட்ட திட்டங்கள் எழுதினார்கள். சட்டமேதை ஷாஃபி என்று தான் சொல்லுவார்கள். ஒரு பெண்ணை தொட்டால் என்ன சட்டம் எழுதுகிறார்கள், தொழுதால் என்ன சட்டம் எழுதுகிறார்கள், நோன்பு என்ன சட்டம் எழுதுகிறார்கள், ஜக்காத்துடைய சட்டம் எழுதுகிறார்கள். அவர்களை போல உள்ள மகான்களுடைய சட்டத்தை தான் இன்றைக்கு நாம் உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் எழுதாவிட்டால் நம்ம குர்ஆனை பற்றி என்ன தெரியும்? அப்படிப்பட்ட ஒரு மாமேதை மிஸ்ரில போய் தங்கியிருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? நஃபீசத்துல் மிஸ்ரியாவிடத்திலே கல்வியை கற்றுக்கொள்வதற்காக. அல்லாஹ் அக்பர். அவங்க சின்ன வயசு 30 வயசு தான் இருக்கும், இவங்களுக்கு 54 வயசு, 50 வயசு. 4 வருஷம் மிஸ்ரில் இருக்கிறாங்க. தினந்தோறும் மிக பெரிய இமாமாக இருந்தாலும் கூட காலையிலே ஃபஜ்ருக்கு பிறகு போய் அவரிடத்திலே கல்வியை கற்பார்கள். திரைக்கு பின்னால் அந்த பக்கம் நஃபீஸ் மிஸ்ரியா இருப்பாங்க, இந்த பக்கம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இருப்பாங்க. 1 மணி நேரம் கல்வியை கற்றுவிட்டு வந்துதான் யாருக்கு பாடம் நடத்துவாங்க? தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்துவாங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த நஃபீசத்துல் மிஸ்ரியா என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தினந்தோறும் அன்பானவர்களே, தான் அடங்குவதற்காக கபரை வெட்டி கொண்டிருந்தார்கள். வீட்டில ஒதுக்கு போறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமா கபரை வெட்டுவாங்க. யாரையும் வெட்ட சொல்லல. 6 அடி நீட்டு 3 அடி அகலம் தானே கபரு. கொஞ்சம் கொஞ்சமா தண்டு ஆயத்தை வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வெட்டுவாங்க. இப்படியே அவங்க வாழ்நாள் முழுது வெட்டி வச்சிருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட 200 குர்ஆனை ஓதி முடித்தாங்க. குர்ஆன் எத்தனை ஓதுறாங்க தன்னுடைய வாழ்க்கையில? 200 குர்ஆனை ஓதி முடித்தார்கள். எங்க உட்கார்ந்து ஓதுவாங்க தெரியுமா? குர்ஆனை கபரிலே உட்கார்ந்து ஓதுவார்கள். தான் வெட்டி வைத்திருக்கிற அந்த கபருக்கு பத்தில அது உள்ள காலை விட்டுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவாங்க. தொழுதுனா தொழுவாங்க, சாப்பிடுனா சாப்பிடுவாங்க. இப்படியாக தோண்டி முடித்து விட்டார்கள். இறுதியில 200வது குர்ஆனை ஓதுகின்ற பொழுதுதான் அவர்கள் மரணம் அடைகிறார்கள்.
ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முன்னாலே இறந்து விடுகிறார்கள். இறக்கின்ற பொழுது சொல்லுவாங்க, வசியத்தை செய்வாங்க, நான் இறந்து விட்டால் நேரடியாக கபூர்ஸ்தான்னு கொண்டு போயிடாதீங்க, நஃபீசத்துல் மிஸ்ரியா அவங்க வீட்டுக்கு கொண்டு போங்க, கொண்டு போய் என்னை கொஞ்ச நேரம் வச்சுட்டு அவங்க துவா ஓதுனுக்கு பிறகு என்னை கொண்டு போய் கபூர்ஸ்தான் அடக்கம் பண்ணுங்கன்னு யாருன்னு சொல்றா? அல்லாஹ் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அதே போல் அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களை கொண்டு போய் ஜனாசா வீட்டிலே வைக்கப்பட்ட திரைக்கு பின்னால், எப்படி திரைக்கு பின்னால் பாடம் நடத்தினார்களோ, பாடம் கேட்டார்களோ, பாடம் படித்தார்களோ, அதே இடத்திலே வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு எடுத்துக்கொண்டு போய் கபூர்ஸ்தான்ல நல்லடக்கம் செய்த என்று வரலாறு சொல்லுகிறது. அதற்கு நஃபீசத்துல் மிஸ்ரியா அவர்கள் 200வது குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அதே கபரிலேயே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது கலிமா வச்சிருந்து கபரிலேயே விழுந்து விடுகிறார், உயிர் போயிடும். நம்மெல்லாம் இங்க உயிர் போவோம், கபர்ல கொண்டே அடக்கம் பண்ணுவோம். நஃபீசத்துல் மிஸ்ரியா தான் அடங்குகின்ற கபரிலேயே உயிர் போய் அவர்களை தூக்கி கொழுப்பாட்டி கஃனிட்டு தொழுக வைத்து அதற்கு பிறகு அவர்களை கபரிலே அடைக்கிறான்னு சொன்னால் எவ்வளவு பெரிய நெல்லொழுக்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நஃபீசத்துல் மிஸ்ரியா வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ் அக்பர். அவர்களே நம்ம பெண்களையும் வந்து சேர்க்க முடியுமாங்க? அவங்க கால் தூசிக்கு கூட நமது பெண்கள் இன்றைக்கு சமம் இல்லையே. எவ்வளவு பெரிய இறை அச்சத்திலும் இறை அன்பிலும் அவர்கள் கபரே வாழ்க்கை என்று வாழ்ந்தார்களே. இன்றைக்கு கபரை பத்தி நினைக்காம, மௌத்தை பத்தி நினைக்காம, கேள்விகளை பத்தி நினைக்காம எவன் கூடவோ சுற்றி இருக்கிறமே. அல்லாஹ் அக்பர். இந்த பெண்களுக்கெல்லாம் அல்லாஹ் தான் ஹிதாயத்தை கொடுக்கும். இன்னைக்கு அந்த கூத்தாடிக்கு விலை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கில், ஆயிரக்கணக்கான கோடி விலை பேசப்பட்டு விட்டது. இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த நாட்டிலே இருக்க மாட்டான், வெளிநாட்டுக்கு ஓட போகிறான். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நான் போய் கேட்டுட்டா வந்தேன். அவங்கள மாதிரி மீடியாவில் பார்க்கறது தான். பாதி அட்வான்ஸ் வாங்கிட்டான், பாதி வெளிநாட்டில் வீடுலாம் பார்த்தாச்சு, போய் செட்டில் ஆக போறான். அப்போ எங்கே போய் நீங்களாம் நிற்க போறீங்க? நாம் யாரையும் நம்பியும் இல்லை அன்பானவர்களே. அல்லாஹ்வை நம்பித்தான் இஸ்லாம் மக்களுடைய வாழ்க்கை. இருந்தாலும் உலகத்துடைய சம்பிரதாயம் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், நல்லவர்களை ஆட்சி கட்டில அமர வைப்பது நமது கடமை. அது நமக்கு அல்லாஹ் கொடுத்த அமானிதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மிடத்தில் ஒரு அமானிதம் தரப்பட்டிருக்கிறது. நாம் கண்டவங்களே உட்கார வைக்க முடியாது, நல்லவர்களைத்தான் உட்கார வைக்க வேண்டும். யார் சமூக சேவை செய்கிறார்களோ அவர்களைத்தான் உட்கார வைக்க முடியும், உட்கார வைக்க வேண்டும். நமது ஒவ்வொரு ஓட்டும் இருக்கிறதே முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள். என்னங்க அவங்க 10 நான் 10 தானே போட்டு போறேன், இப்படி 10 எங்கேயோ போயிடுமே முழு தமிழ்நாடும். எனவே அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய 23ஆம் தேதியை மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்களுடைய ஓட்டு யாருக்கு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. உங்களுடைய உள்ளங்களே இன்றைக்கு துடித்து கொண்டு எப்படா வியாழக்கிழமை வரும், எப்படா 4ஆம் தேதி வரும், நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்ப்போம் என்றெல்லாம் இன்றைக்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சமுதாயத்தில் இன்றைக்கு படிப்பு மேலோங்கி விட்டது, ஆனால் ஒழுக்கம் கீழே போய்விட்டது. எனவே படிப்போடு சேர்ந்து ஒழுக்கமும் வருகின்ற பொழுதுதான் இஸ்லாத்தை சிந்திக்கக்கூடிய வாலிபர்களாக, இஸ்லாத்தை சிந்திக்கக்கூடிய வாலிப பெண்களாக மாறுவார்கள். எனவே அன்பானவர்களே, உங்களுடைய காசு, பணம், சொத்து, சுகம் அத்துணையும் நீங்கள் விற்று தியாகம் செய்து உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிற மேல் படிப்பு. ஆனால் அந்த புள்ள ஒழுக்கம் இருக்கிறதா என்று நீங்க சிந்திக்க வேண்டும், பரிசோதித்து பார்க்க வேண்டும். தொழுகிறானா, யார்கிட்ட பேசுறா, யார்கிட்ட பேசல, அஜத்து இதெல்லாம் இந்த காலத்துல பார்க்க முடியுமா? காலேஜுக்கு போனா பாய் ஃப்ரெண்ட் இருப்பான், கிளம்பி எல்லாம் நடக்கத்தான் செய்யலாம், தாண்டித்தான் வரணும். எந்த வியாக்கியானத்தை நாம் பேசக்கூடாது. இது ஒழுக்கத்துக்கு மாறான செய்தி. ஒழுக்கம் என்று சொன்னால் மார்க்கம் சொல்வதை கடைபிடிப்பது தாங்க ஒழுக்கம். நான் சொல்வது ஒழுக்கம் அல்ல, நீங்க சொல்வது ஒழுக்கம் அல்ல. இஸ்லாம் எந்த வழிமுறை நமக்கு சொல்லி தருகிறதோ அதுதான் உண்மையான ஒழுக்கம், அதுதான் மரியாதையான வாழ்க்கை. தனி மனிதத்திலும் ஒழுக்க வேண்டும், சமூகத்திலும் ஒழுக்க வேண்டும், தன்னுடைய மர்மஸ்தானத்தையும் பாதுகாக்க வேண்டும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் நாவையும் தன்னுடைய மர்மஸ்தானத்தையும் ஹராமிலே செல்லாமல் பாதுகாத்து கொண்டார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுவார். இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களை பாதுகாக்கன்னு சொல்ல முடியுமா? எல்லாரும் நான் சொல்ல வரல, இருக்கக்கூடிய கெட்டு பொருளை சொல்லுகிறேன். அவர்கள் வச்சு நம்ம பொறுப்பெடுக்க முடியுமா? எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை.
எனவே படிப்பு என்பது நமக்கு தேவை. அதோடு சேர்த்து நல்ல ஒழுக்கம் வேணும், இஸ்லாமிய சிந்தனையை வேணும், இஸ்லாமிய அரசியலை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் இருந்தார்கள், யார் இருக்க போகிறார்கள், யார் இருந்தால் நன்றாக இருக்கும் போன்ற சிந்தனையோடு உங்களுடைய செயல்பாட்டை நீங்கள் எல்லாம் வருகிற 23ஆம் தேதி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஷஹாதத் சாட்சி சொல்வதை, உங்களுடைய அமானிதம் பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீர்கள். அந்த பொறுப்பையும் அந்த ஷஹாதத்தையும் நல்லவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். கெட்டவர்களை உட்கார வைத்து விட்டால் நம்முடைய நிலைமை மிக மோசமாகிவிடும். பள்ளிவாசல் நிலைமை சொல்ல முடியாது. இன்னைக்கு வடநாட்டில் பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு பள்ளிவாசல் இடிச்சு சொல்றாங்க, அவங்க அப்பா அப்படி சொல்றான்னு கேட்கறாங்க. 300 வருடம் 400 வருடம் இருந்த பள்ளிவாசல் எல்லாம் இன்றைக்கு தரமட்டம் ஆகிவிட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்திலே வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், வாக்களித்தால் நன்றாக இருக்கும் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே சிந்தனையிலே ஓடுகிறது. எனவே நல்ல சிந்தனையோடு வருகிற 23ஆம் தேதி நல்லவர்களுக்கு வாக்களித்து நம்முடைய ஷஹாதத்தையும் நம்முடைய அமானியத்தையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுவோம். அல்லாஹ் தாலா இந்த முழு இந்தியாவையும் முழு தமிழகத்தையும் அல்லாஹ் தாலா கெட்டவர்களிலிருந்து பாதுகாத்து நல்லவர்களை ஆட்சிப்படத்தில் இருந்து நம்முடைய பள்ளிவாசல், நம்முடைய இஸ்லாமிய சொத்துகள், நம்முடைய மதரசாக்கள் அத்துணை பேர்கள் அல்லாஹ் தாலா முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்ற துவாவோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.